என் தங்கப்பிள்ளையே, யார் தடுத்தாலும் சரி, ஏன் நீயே இந்த கருப்பனிடம் எனக்கு இது வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, இன்று இரவு 12 மணிக்குள்ளாக உன்னுடைய இல்லத்திற்குள் நான் சொல்கின்ற ஒரு விஷயம் நடந்தே தீரும். என் பிள்ளையே, உனக்கு விருப்பம் இருக்கின்றதா விருப்பம் இல்லையா என்று யாரும் உன்னிடத்தில் கேட்கவும் வரவில்லை. நான் நடத்த நினைப்பதை நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்றுதான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ கேட்கின்ற சில விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொண்டால்தான் சில விஷயங்கள் உனக்கான சந்தோஷங்கள் முழுமையாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் உனக்கு வேண்டாம். அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையில் அடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே இரவில் இந்த கருப்பன் உனக்கு முடிவினை கட்டிவிடுவேன் என்றால் அதை எப்படி என் பிள்ளை நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொல்ல முடியும்? என் தங்கமே, சில விஷயங்கள் சில குறிப்பிட்ட நாட்களில் நடக்கும்போது சற்றென்று அது உன் வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொட்டுவிடும். சற்றென்று ஒரு அதிரடி திருப்பத்தையும் ஏற்படுத்திவிடும். அப்படி அது ஏற்படுத்தும் போது உன் வாழ்க்கையில் உருவாக்குகின்ற சில பிரச்சனைகள் என் பிள்ளையே, அதைத்தான் உன்னால் சமாளிக்க முடியாது. ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு பின்விளைவுகள் அதனால் ஏற்படத்தான் செய்யும். அதை சமாளிக்கின்ற மனப்பக்குவத்தோடு என் பிள்ளை நீ செய்யும் போது எப்போதுமே இருக்க வேண்டுமல்லவா? இத்தனை காலமும் அனுபவித்த வேதனைகள், இத்தனை காலமும் அனுபவித்த சோதனைகள் என்று எல்லாமே உன்னை எங்கேயாவது குழிக்குள் தள்ளிவிடத்தான் செய்யும். ஆனால் என் பிள்ளை, இந்த குழிக்கில் விழுந்து விடாமல் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிவிட வேண்டுமல்லவா? உன் வாழ்க்கையை நீ உனதாக தக்க வைத்து கொள்ள வேண்டுமல்லவா? யாரும் எனக்காகவும் என்ன செய்துவிட்டு போய்விட்டு உன் வாழ்க்கையை ஒன்றும் விளையாட்டு களம் அல்ல. நான் உன்னை பாதுகாத்து நிற்கின்றேன். இந்த கருப்பன் உனக்கு பாதுகாவலாக நிற்கும் போது என் குழந்தை, நீ நான் செய்ய நினைக்கின்ற விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்துவிடத்தானே செய்வேன். இன்று இந்த கருப்பன் ஒரு முடிவுதான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இதை நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு முறை எடுத்து விட்டதான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, நீ படுகின்ற கஷ்டங்களையும் உன்னுடைய கண்ணீரையும் இந்த கருப்பன் ஒரு நாளும் வேடிக்கை பார்த்தது கிடையாது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு நல்லதொரு தீர்வினை கொடுத்து விட வேண்டும் என்றுதான் நான் ஓடோடி கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த கருப்பன் வெள்ளை குதிரை ஏறி கையில் வீச்சருவாளோடு உன் இல்லத்தின் வாசலில் நிற்பதை கண்டவுடன் உன்னை தாக்க வந்த எத்தனையோ தீய சக்திகளையும் துரோகங்களையும், உன்னை அழிக்க வந்த எத்தனையோ செய்வினைகளையும் உன் இல்லத்தை விட்டு விரட்டியிருக்கின்றேன். இப்பேற்பட்ட பெரிய பெரிய பிரச்சனைகளில் இருந்து உன்னை காத்து நின்ற இந்த கருப்பன் இன்று உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்க முடியாமல் நின்று கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? அதற்கெல்லாம் காரணம் என் பிள்ளை, இந்த எல்லா பிரச்சனைகளிலும் உன்னுடைய தலையீடுதான் அதிகமாக இருக்கின்றது என்பதை நீயே தலையை கொடுத்து பிரச்சனையை இழுத்து கொண்டு வருகின்றாய் என்றுதான் அர்த்தமாகும். என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தான் முழுமையாக கொடுக்க நினைக்கின்றது. ஆனால் என் பிள்ளை, நீ அத்தனையும் பெறுவதற்கு மறந்து நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன கவனம் ஓரிடத்தில் உனக்கு இல்லை. உன்னுடைய கவனம் அங்கும் இங்குமாக சிதறி கொண்டிருக்கின்றது. உனக்கு வேண்டுமென்று நினைக்கின்ற விஷயத்தை விட வேண்டாம் என்று நினைக்கின்ற விஷயம் அதிகமாக இருக்கின்றது. அதனால் என் பக்கம் கவனத்தை செலுத்த வேண்டுமென்று தெரியாமல் என் பிள்ளை நீ விதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த கருப்பன் சொல்வதை தெளிவாக கேள். எது நடந்தாலும் எது உனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது மீது கவனத்தை செலுத்த தொடங்கினால் எது உனக்கு வேண்டாத விஷயமோ அதுவெல்லாம் உன்னை விட்டு தானாக விலகி ஓடிவிடும்.
தேவையில்லாத விஷயங்களின் மீது கவனம் செலுத்தினால் உன்னுடைய தேவையும் அதோடு சேர்ந்து போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள். எது வேண்டும், எதை பெற நினைக்கின்றோம், எதை பெற முயற்சி செய்கின்றோம் என்பதில் கவனம் இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் முழுமையாக கொடுத்துவிடும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர நினைக்கின்றதோ அதை சர்வ நிச்சயமாக தந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கின்றது. அது ஒளித்து வைத்த அந்த சந்தோஷத்தை தான் இன்று இரவுக்குள் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன். அப்பனின் கண்களை காணும்போது உனக்குள் என்ன தோன்றுகின்றது? கருப்பன் கண்கள் உன்னோடு எப்போதும் பேசுவதையும் எப்போதும் நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாயா? உனக்குள் நான் தைரியத்தை கொடுத்திருக்கின்றேன். என் கண்களிலிருந்து உனக்கான சக்தியை நான் கொடுக்கின்றேன். உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்கின்றேன். அப்படி நான் உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே உன்னை வாழ செய்திருக்க வேண்டுமல்லவா? இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் பெற்று கொடுத்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு வரவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் உன் கண் முன்னால் காட்டியிருக்க வேண்டும். இது நாள் வரையிலும் உணர்ந்தாயா இல்லையா? இனியாவது இந்த கருப்பனின் அன்பினை உணர்ந்து கொண்டு அப்பன் உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை புரிந்து கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கவனத்தோடு செய். உனக்கானவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். பல நாட்களாக சிரிப்பு என்பதை முகத்தில் இல்லாமல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இன்று இரவுக்குள் நிச்சயமாக முகம் மலரத்தான் போகின்றாய், சிரிக்கத்தான் போகின்றாய். எனக்கு எதற்கம்மா இந்த சந்தோஷம்? என் கவலைகள் தீர்ந்தால் போதும் என்று தானே நீ சொல்கின்றாய். அதைதான் இந்த கருப்பன் உன் கஷ்டங்களை தீர்த்து கொடுக்கின்றேன். இன்று நீயாகவே மன மகிழ்ச்சி சந்தோஷமடைந்து சிரிக்கத்தான் போகின்றாய். நீயாகவே இன்று முழுமையாக மன நிறைவை பெறத்தான் போகின்றாய். பொதுவாக ஓரினுடைய ஒரு சிறு புன்னகை அவனுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றும். அதுபோலதான் இன்று உன்னுடைய புன்னகையானது ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்ற வேண்டும். உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்லது நடக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்க்கின்ற நேரத்தில் அது உன் வாழ்க்கையாக உன் கைகளில் தர வேண்டும். இதையெல்லாம் செய்து கொடுக்க இந்த கருப்பன் நான் தயாராகிவிட்டேன். இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிட்டால் போதும். என்றென்றும் உன்னுடைய சந்தோஷம் உன் வசமாக மாறும். நீ கேட்பது எல்லாம் என் பிள்ளை நீ உன்னுடைய எதிர்பார்க்கின்ற அத்தனையும் உன் வாழ்க்கையின் வசமாக்கி நிம்மதியாக பெற்றுக்கொள்வாய். எப்போதும் எல்லாம் நிரந்தரம் கிடையாது என்பதை உணர்ந்து கொண்டு வருகின்ற சோதனைகளை கடந்து வெற்றி பெற என் பிள்ளை நீ இந்த கருப்பனை எண்ணிக்கொண்டே இரு. உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்பிற்கும் என்ன கிடைக்கப் போகின்றது என்பதையும் இன்று இந்த கருப்பன் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். நான் எல்லா விஷயங்களையுமே உனக்கு நினைவுபடுத்த காத்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளையும் உன் கண் முன்னால் நிகழ்த்த நான் தயாராக இருக்கின்றேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர இந்த கருப்பன் எப்போதும் தயாராக இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை நிச்சயமாக தந்து விடுவேன். இனி எனும் என் பிள்ளை கவனமாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் வருகின்ற எத்தனை சோதனைகளும் வேதனைகளும் இருந்து மீண்டு வந்த உனக்கான வெற்றியை நிச்சயமாக நீ பெறத்தான் போகின்றாய். உன் வாழ்க்கைக்கு இந்த கருப்பன் நான் பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த கருப்பன் நான் பொறுப்பு. எதற்காகவும் கண்கலங்கி நிற்கின்ற சந்தோஷத்தை மட்டுமே தொலைத்து விடாதே.
தேடி வந்த கருப்பனை ஒரு நாளும் உதாசனம் செய்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.